Good morning, students. In the 12th standard Commerce, Unit 8 contains two chapters, that is Sale of Goods Act 1930 and the Negotiable Instrument Act 1881. Now we shall see the 21st chapter, the Sale of Goods Act 1930. Sale of Goods Act 1930. சரக்கு விற்பனை சட்டம் 1930 இது பற்றி பார்க்க இருக்கிறோம். The sale of goods is one of the most important act coming under the special contract. The sale of goods is one of the most important act coming under the special contract. அதாவது சிறப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இது உருவாக்கப்படுகிறது. இந்த விற்பனை சரக்கு விற்பனை சட்டம் என்பது வருகிறது. The sale of goods is one of the most important act. இது மிக முக்கியமான சரக்கு விற்பனை சட்டம்ங்கிறது சிறப்பு ஒப்பந்தத்தின் கீழ் வருகிறது. This act passed in the year 1930. நீங்கள் இந்த வருஷத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். Sale of goods act was passed in the year 1930. 1930 சரக்கு விற்பனை சட்டம். Prior to this act, it was governed by Chapter 7 of Indian Contract Act 1872. இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு முன்பாக இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 அதில் சாப்டர் 7 கீழ் இது வருகிறது. Prior to this act, it was governed by. இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு முன்பாக இந்த விற்பனை தொடர்பான விவகாரங்கள் அனைத்துமே இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 கீழ் வருகிறது. The general provisions of the Indian Contract Act continue to apply to the contract for the sale of goods. இந்த இந்திய ஒப்பந்த சட்டம்ங்கிறது 1872 இயற்றப்பட்ட இந்திய ஒப்பந்த சட்டம்ங்கிறது இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. அந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளவைகள் இன்றைக்கும் வழிகாட்டும் நெறிகளை சட்டங்களை சட்டக்கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. The general provisions of Indian Contract Act continue to apply to the contract of sale of goods. Then formation of contract of sale. Formation of contract of sale. அதாவது விற்பனை ஒப்பந்தத்தை உருவாக்குவது. Contract of sale of goods. Contract of sale of goods. விற்பனை ஒப்பந்தம். The contract of sale of goods is a contract whereby the seller transfers or agrees to transfer the ownership of the goods to the buyer. அதாவது விற்பனை ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னென்னா, பொருள்களை சரக்குகளை வாங்குறவருக்கு அதன் மீதான உரிமையை மாற்றி தரக்கூடிய அந்த செயல்தான் சரக்கு விற்பனை என்று அழைக்கப்படுகிறது. Contract of sale of goods is a contract whereby the seller transfers or agrees to transfer the property, that is the ownership of the goods to the buyer for a price. பணத்தை வாங்கிட்டு அந்த பொருள் மீதான உரிமையை மாற்றி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் விற்பனை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். The term ownership is utmost importance in the sale of goods. அதாவது இந்த விற்பனை ஒப்பந்தத்தை செய்யக்கூடியவர் உரிமையாளராக இருக்க வேண்டும். அந்த சரக்குகளினுடைய உரிமையாளராக இருக்க வேண்டும். The term ownership is at utmost importance in the sale of goods. Students have to understand that sale means selling the ownership of the goods to the buyer. Sales means selling the ownership of the goods to the buyer for a price besides transferring the physical possession of goods. Seller transfers the ownership to the buyer and at the same time the possession is also transferred. உடைமை மாற்றப்படுகிறது. பொருள்கள் மீதான உடைமை, பொருள்கள் மீதான உரிமை விற்பவரால் வாங்குபவருக்கு மாற்றப்படுகிறது. அதை தான் நம்ம விற்பனை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். Mere possession of goods does not entitle a person to ownership. பொருள்களை வைத்திருக்கிறதுனாலேயே ஒருத்தர் உரிமையாளராக கருத முடியாது. அவர்கிட்ட உரிமை இருந்தால் தான் அவர் பொருள்களை விற்க முடியும். Similarly, purchase means buying the ownership of the goods from the seller for a price. சரக்கை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உரிமையாளர்கிட்டேருந்து சரக்குகளை வாங்க வேண்டும். பொருள் மீதான உரிமை வாங்கும்போது
பொருள்களுக்கான விலையை செலுத்தி வாங்கும்போது இந்த உரிமை விற்பவர்கிட்டேருந்து வாங்குபவருக்கு மாற்றப்படுகிறது. Similarly, the purchase means buying the ownership of the goods from the seller for a price. பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறோன்னா பணத்தை கொடுத்து பொருளை வாங்கும்போது பொருள் மீதான உரிமையானது வாங்குபவருக்கு வருகிறது. The term ownership or property confers on the buyer an absolute freedom to dispose of the assets in any way as they like. வாங்குறவருக்கு அந்த உரிமை வந்து சேர்ந்துடுச்சுன்னா பொருளை வாங்குறவருக்கு அந்த உரிமை வந்து சேர்ந்துடுச்சுன்னா அவர் தான் நினைத்தபடி அந்த பொருள்களை விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியும். Buyer has unlimited rights of the property purchased against the whole world. வாங்குறவருக்கு அந்த உரிமை மாற்றப்படுவதனால அவருக்கு எல்லா உரிமைகளும் வந்து சேருகிறது. இது நீங்கள் விற்பனையை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். Then we shall see the essential elements of a contract of sale. Essential elements of a contract of sale. What is contract of sale? What are essential elements of contract of sale? இப்படி கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்? வாட் ஆர் த எசென்ஷியல்? டிஃபைன் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். லெட் us see one by one. There are 5 elements. 2 parties. Transfer of property, goods, price. Includes both sale and agreement to sell. There are 5 elements in the contract of sale, essential elements in the contract of sale. 2 parties. A contract of sale involves 2 parties, that is seller and buyer. There must be 2 parties. One is seller and another one is buyer. Buyer and the seller should be 2 different persons. ரெண்டு பேருமே வேறு வேறு ஆளாக இருக்கணும். ஒருத்தர் தனக்கு சொந்தமான பொருளை தனக்கே விற்க முடியாது. பையருங்கிறவர் தனியாக இருக்கணும், செல்லருங்கிறவர் தனியாக இருக்கணும். இஃப் எ பர்சன்ஸ் பைஸ் ஹிஸ் ஓன் குட்ஸ் தேர் இஸ் நோ சேல்ஸ். அதை விற்பனைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் தன்னுடைய பொருளை தானே வாங்குறதுங்கிறது விற்பனை ஆகாது. ஸோ விற்பவர் வேறு நபராக இருக்கணும், வாங்குறவர் வேறு நபராக இருக்கணும். த பையர் அண்ட் செல்லர் ஷுட் பி 2 different person. இஃப் எ பர்சன் பை ஹிஸ் ஓன் குட்ஸ் there is no sale. அது விற்பனையாக கருத முடியாது. On the dissolution of partnership, when the surplus assets including goods were distributed among the partners, the court held that it was not a sale attracting the sales tax. அதாவது ஒரு கூட்டாண்மை நிறுவனம் கலைக்கப்படுறப்ப உபரியாக உள்ள பொருள்களை, சரக்குகளை, சொத்துக்களை உபரியாக உள்ளவற்றை அந்த கூட்டாளிகள் எடுத்துக்கொள்ளும்போது, கூட்டாளிகள் தான் உரிமையாளர்கள், அவங்க அந்த உபரி பொருள்களை எடுத்துக்கொள்ளும்போது அது விற்பனையாக கருத முடியாது. ஏன்னா பையர் செல்லர் 2 பேரும் வெவ்வேறு நபர்களாக இருக்கணும். நீதிமன்றமே அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே கூட்டாண்மை நிறுவனத்தை கலைக்கும்போது உபரி பொருள்களை கூட்டாளிகள் எடுத்துக்கொள்வது விற்பனையாக கருத முடியாது. அதற்கு விற்பனை வரியும் கிடையாது அப்படிங்கிறத நீதிமன்றமே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. The partners were themselves joint owners of the goods and they could not be both seller and buyer. ஒரு பார்ட்னர் செல்லராகவும் பையராகவும் இருக்க முடியாது. செல்லரும் பையரும் தனித்தனி நபராக இருக்க வேண்டும். However, there is one exception. When the goods of a person are sold in execution of a decree, he himself may buy the goods to retain their ownership. ஆனால் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தினால சொத்துக்களை ஏலம் விடுறப்ப அந்த பொருள்களை ஒருத்தர் ஏலத்தில் எடுத்தார்னா எடுத்துக்கொள்ளலாம், உரிமை அவருக்கே வந்துடுது. அது ஒரு விதிவிலக்கு நிகழ்வாக கூறப்படுகிறது. Then the second essential element is transfer of property. உரிமை மாற்றம். ரெண்டாவது essential element transfer of property. To constitute a sale, the seller must transfer or agrees to transfer the ownership of the goods to the buyer. A mere transfer of possession does not amount to sale. உடைமையை மட்டும் மாற்றி கொடுக்கிறது விற்பனையாகாது. விற்பனை செய்ய வேண்டும் அல்லது அக்ரிமெண்ட் டு செல், விற்பனை உடன்பாடு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆகவே உரிமை மாற்றம் செய்தால் தான் அது விற்பனையாக கருத முடியும்.
Then the third essential element is goods. Subject matter of contract of sale must be goods. அதில் உள்ள முக்கியமான பொருள் என்னென்னா, கருத்து என்னென்னா, சரக்கு விற்பனை செய்ய வேண்டும். It excludes money, actionable claims, immovable property. சரக்குங்கிறது என்னென்னா, பணம் சரக்காகாது, உரிமைகோர் வந்து சரக்காகாது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம்ல, நிலம் கட்டிடம் அந்த மாதிரி அசையா சொத்துக்கள் சரக்காகாது. த டேர்ம் குட்ஸ் இன்க்ளூட்ஸ் எவரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அசையும் சொத்துக்களாக, அசையும் பொருள்களாக கருதப்படுகின்ற ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், க்ரோயிங் கிராப்ஸ், க்ரோயிங் கிராஸ் எக்ஸெட்ரா. அதோட குட்வில், ட்ரேட்மார்க், காப்பிரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ ரெக்கார்டட் அஸ் குட்ஸ். குட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பணம்ங்கிறது சரக்காகாது, உரிமைகோர் கிளைம்ஸ், ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் சரக்காக கருத முடியாது. த டேர்ம் குட்ஸ் இன்க்ளூட்ஸ் எவரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அசையும் பொருள்கள், ஸ்டாக்ஸ், பங்குகள், பங்கு தொகுப்புகள், க்ரோயிங் கிராப்ஸ், நிலத்தில் வளரக்கூடிய பயிர்கள், முதிர்ந்த பயிர்கள், அதே மாதிரி நிலத்தில் வளரக்கூடிய புல், குட்வில், ட்ரேட்மார்க், காப்பிரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ ரெக்கார்டட் ஆஸ் குட்ஸ். இதை தான் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், வாட் ஆர் குட்ஸ்? டிஃபைன் குட்ஸ். ப்ரைஸ். நெக்ஸ்ட் எசென்ஷியல் எலமெண்ட் இஸ் ப்ரைஸ். த மானிட்டரி கன்சிடரேஷன் ஃபார் த குட்ஸ் சோல்டு இஸ் கால்டு ப்ரைஸ். இஃப் த குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் குட்ஸ், it is only barter system and not a sale. அதாவது சரக்குகளுக்கு மாற்றிக்கொண்டா, பொருள்களுக்கு மாற்றிக்கொண்டா அது வந்து பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். அது வந்து விற்பனையாகாது. பொருள்களை விற்பனை செய்வது என்பது உரிமையை மாற்றி கொடுத்து அதற்கான விலையை பெற வேண்டும், பொருள்களுக்கான விலையை பெற வேண்டும். The monetary consideration for the goods sold is called price. But if the goods are sold partly for goods and partly for money, the contract is one of sale. பாதி பொருள்களுக்கு பண்டமாற்றம் செய்கிறோம், மீதி பொருள்களை நம்ம விற்று பணம் வாங்குறோன்னா அதை வந்து நம்ம சேல்ஸாக சொல்லலாம். Then the last essential element is includes both sale and agreement to sell. விற்பனை உடன்பாடு, இது ரெண்டையுமே நம்ம விற்பனைன்னு சொல்லலாம். The term contract of sale includes both sale and agreement to sell. விற்பனைக்கான ஒப்பந்தம், இது ரெண்டையும் நம்ம விற்பனைன்னு சொல்லலாம். If the property in goods is transferred immediately to the buyer, it is called sale. பணத்தை வாங்கிக்கிட்டு பொருள் மீதான உரிமையை உடனே மாற்றி கொடுத்துட்டோம்னா அதை வந்து சேல்னு சொல்கிறோம். If the property in the goods is transferred immediately, உடனடியாக உரிமை மாற்றம் நிகழ்கிறது, அதை வந்து சேல்னு சொல்கிறோம். ஆன் தி அதர் ஹேண்ட், இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பிளேஸ் அட் எ ஃப்யூச்சர் டைம், உரிமை மாற்றம் என்பது பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிகழ்வதாக இருந்தாலும், ஆர் அட் எ ஃப்யூச்சர் டேட் ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன், இட் இஸ் கால்ட் அன் அக்ரிமெண்ட் டு செல். அதாவது விற்பனைக்கான உடன்பாடு இல்லை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். விற்பனைங்கிறது உடனடியாக உரிமை மாற்றம் நிகழ்கிறது. விற்பனைக்கான உடன்பாட்டில் சில நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த உரிமை மாற்றம் நிகழ்கிறது. Now let us see the difference between sale and agreement to sale. இது ரெண்டும் உள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடுகள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். இதில் ஒரு 6 வேறுபாடுகள் கொடுத்துருக்குறாங்க. சேலுக்கும் அக்ரிமெண்ட் டு சேலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ். பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு எதை வச்சு வேறுபடுத்துகிறோம், ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ், உரிமை மாற்றம். சேல்ஸில் வந்து உரிமை மாற்றம் உடனடியாக நிகழ்கிறது. இந்த அக்ரிமெண்ட் டு செல்லில் சில நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த உரிமை மாற்றம் நிகழ்கிறது. த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ஆர் டைட்டில் இன் த குட்ஸ் passes from the seller to the buyer immediately
உடனடியாக விற்பனை ஒப்பந்தத்தில் உரிமை மாற்றம்ங்கிறது உடனடியாக நிகழ்கிறது. அக்ரிமெண்ட் டு செல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படையில் த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் த ஓனர்ஷிப் ஆர் டைட்டில் இன் தி குட்ஸ் ஹேஸ் டு பாஸ் அட் ஏ ஃபியூச்சர் டைம். பிறகுதான் இந்த உரிமை மாறுகிறது ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு. ஆர் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் தி கான்ட்ராக்ட். அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள சில நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகு அந்த உரிமை மாற்றம். அதனால் சிம்பிளாக சொல்லலாம், இது இம்மிடியட்லி த ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. த ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஒன்லி ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் சர்டன் கண்டிஷன்ஸ் and it is pass on and it is transferred at a future time. Then the second difference, ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் ரிஸ்க் ஆஃப் லாஸ். த இடர், நட்டம்ங்கிற இடர், வேர் த குட் சோல்டு அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆர் த லாஸ் ஃபால்ஸ் ஆன் த பையர் ஆஸ் த ஓனர்ஷிப் ஆல்ரெடி பாஸ் ஆன் டு த பையர். விற்பனை ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் வாங்குறவருக்கும் உடனடியாக உரிமை மாற்றம் செய்து கொடுக்கப்படுகிறது, உரிமை மாற்றப்படுகிறது. ஆகவே சரக்கை விற்ற பிறகு ஏதேனும் நட்டம் வந்ததுன்னா, இழப்பு ஏற்பட்டதுன்னா, எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த நஷ்டத்தை வாங்குறவர் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பிகாஸ் ஹீ இஸ் தி ஓனர் ஆஃப் த குட்ஸ். வேர் த குட்ஸ் சோல்டு அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆர் டெஸ்ட்ராய்டு, த லாஸ் falls on the buyer as ownership already passed to the buyer. ஆனால் அக்ரிமெண்ட் டு செல்லில் வேறு the goods sold are under the agreement to sell, where the goods sold under the agreement to sell are destroyed, the loss falls on the seller as the ownership is still vested with the seller. இந்த அக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிற அடிப்படையில் சரக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த சரக்குகள் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாகி தீங்கிற இடருக்குள்ளாகி இழப்பு ஏற்பட்டதுன்னா அப்போ யார் அந்த நட்டத்தை ஏற்க வேண்டும்னா விற்றவர் தான் ஏற்க வேண்டும், செல்லர் தான் ஏற்க வேண்டும். ஏன்னா உரிமை மாற்றம்ங்கிறது இன்னும் நிகழவில்லை. பொருள்கள் மீதான உடைமை வாங்குபவர்கிட்ட இருந்தாலும் முகவர்கிட்ட இருந்தாலும் அந்த பொருளுக்கான உரிமை செல்லர்கிட்ட தான் இருக்குது. இந்த உரிமை மாற்றம்ங்கிறது இன்னும் நிகழலை. ஆகவே அந்த அடிப்படையில் அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் விற்ற சரக்குகளினுடைய உரிமை விற்றவர்கிட்டையே இருக்கிறதுனால அவரே அந்த இடர்களுக்கு இழப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தென் த தேர்டு டிஃப்ரென்ஸ், கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேட்டிங் தி கான்ட்ராக்ட். அதாவது உரிமை கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயலேட்டிங் தி கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்தை மீறும்போது வேர் த பையர் ஃபெயில்ஸ் டு பே த ப்ரைஸ், the seller cannot seize the goods. இந்த விற்பனை ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கினவர் இந்த பொருளுக்கான விலையை குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்த தவறுகிறார். உரிமை மாற்றி கொடுக்கப்பட்டது, விற்றோன்னே இவ்வளோ ரூபான்னு சொல்லி உரிமையை மாற்றியாச்சு. வாங்கினவர் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள தேதிப்படி நாள்படி பணத்தை செலுத்த தவறுனா பொசிஷன் வாங்கினவர்கிட்ட இருக்குது. The seller can only file a case against the buyer for violating the contract. கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும், விற்பனை ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் சரக்கை விற்றுட்டோம், உரிமை மாற்றம் நிகழ்ந்து போச்சு, வாங்கினவர் சொன்னபடி சொன்ன தேதியில் பணத்தை செலுத்த தவறிட்டார்னா விற்றவர் என்ன செய்யலாம் அப்படின்னா நீதிமன்றத்தில் அவர் பேரில் வழக்கு தொடுத்து அந்த பணத்தை பெறலாம். ஆனால் இந்த அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் வேர் த பையர் வயலேட்ஸ் த கான்ட்ராக்ட், the seller can repossess the goods from the farmer. He can sue for the damages for violation. அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் விற்ற சரக்குகள் மீதான உரிமை இவர்கிட்ட இருக்கிறதுனால இவர் அந்த சரக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், கைப்பற்றி கொள்ளலாம். அதுக்கான he can sue for damages, இழப்புக்காக, அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்காக, இந்த ஒப்பந்தத்தை மீறியதற்காக அவர் மீது வழக்கு தொடுக்கலாம், நட்டை ஈடு கேட்டு வழக்கு தொடுக்கலாம். நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தத்தினுடைய தன்மை என்னென்னா இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், தட் இஸ் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட்.
சேல் கான்ட்ராக்டுங்கிறது சேல்ஸுங்கிறது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், தட் இஸ் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம். ஆனால் இங்கே இட் இஸ் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், தட் இஸ் கான்ட்ராக்ட் yet to be performed, நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், இது நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம், இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தம். தென் த ஃபிஃப்த் டிஃபரன்ஸ், இன்சால்வென்சி ஆஃப் எ பையர். சேலில் பொறுத்த வரைக்கும் வாங்கினவர் திவால் ஆகிட்டார். இன்சால்வென்சி ஆஃப் த பையர், இஃப் எ பையர் பிகம்ஸ் இன்சால்வெண்ட், before he pays, பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சரக்கை வாங்கியாச்சு, விற்றுட்டார், வாங்கினவர் பணத்தை கொடுக்கல, ஈவன் தோ த குட்ஸ் சோல்டு ஆர் அண்டர் த பொசஷன் ஆஃப் த செல்லர், த லேட்டர் ஹேஸ் டு ரிட்டர்ன் தம் டு த அஃபீஷியல் ரிசீவர் or official assignee as the ownership of the goods has already been transferred to the buyer. The seller can claim only rateable dividend. அதாவது சரக்கை விற்ற பிறகு வாங்கினவர் திவாலாயிட்டார், ஈவன் தோ த குட்ஸ் ஆர் அண்டர் த பொசிஷன் ஆஃப் த செல்லர், சரக்குகளோட உடைமை யார்கிட்ட இருக்குன்னா விற்றவர்கிட்ட இருக்கு. இன்னும் சரக்கை அனுப்பலை, அவர் எடுத்துகிட்டு போகலை, வாங்கினவர் எடுத்துகிட்டு போகலை, ஆனால் வாங்கினவர் திவால் ஆகிட்டாருங்கிற தகவல் கிடைக்குது. அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, சரக்கு தன்கிட்ட இருக்கிறதுனால விற்றவர் அந்த சரக்கை வைத்து கொள்ள முடியாது. இந்த சரக்குகள் விற்றாச்சு, விற்ற சரக்குகளினுடைய மீதான உரிமை வாங்குபவருக்கு போயிடுச்சு. ஆகவே இந்த சரக்கை விற்றவர் என்ன செய்யணும்னா, கலைப்பு அதிகாரின்னு ஒருத்தர், வாங்கினவர் திவாலாயிட்டார்னா அவரோட கடன்களை தீர்ப்பதற்காக நீதிமன்றம் ஒரு அதிகாரியை நியமித்து எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குதுன்னு தகவல்களை திரட்டி அதை அவங்க பிரித்து கொடுப்பாங்க, ஒரு ரேஷியோ போட்டு பிரித்து கொடுப்பாங்க. அந்த கலைப்பு அதிகாரிகிட்ட இந்த சரக்குகளை ஒப்படைக்க வேண்டும். அவர் அந்த கடன்களையும் சொத்துக்களையும் கம்பேர் பண்ணிவிட்டு பிரித்து கொடுக்குறப்ப அந்த தொகை தான் விற்றவருக்கு கிடைக்கும். ஆனால் அக்ரிமெண்ட்டு டு செல்லை பொறுத்த வரைக்கும் if the buyer becomes insolvent before the payment of the price, the seller can retain the goods if they are under his possession, and even he can repossess the goods even if the possession of the goods is transferred to the buyer. In other words, the seller is not bound to loss possession of the goods. இந்த அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் விற்றவர் சரக்குகளை விற்கிறதுக்காக ஒப்படைச்சிருக்கிறாரு, பொசஷனை மட்டும் உடைமை மாற்றம் செய்திருக்கிறாரு, உரிமை மாற்றம் செய்யலை. ஆகவே இந்த சூழ்நிலையில் வாங்கினவர் திவாலாயிட்டார். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த விற்றவரை உரிமை அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த சரக்குகளை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். உரிமையாளருக்கு விற்றவருக்கு எந்த இழப்பும் ஏற்படாது. Then the last difference, insolvency of the seller. விற்றவர் திவாலாயிட்டார் அப்படின்னா என்ன? If the seller becomes insolvent before delivering the goods to the buyer can claim the delivery of the goods. The buyer can claim the delivery of the goods from the official receiver or assignee, as the ownership is already passed on to the buyer. சேல் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் விற்றுட்டார், சரக்கை விற்றுட்டார், பணத்தை வாங்கிட்டார், விற்றுட்டார். சரக்கு வேணால் விற்றவர்கிட்ட இருக்கலாம், ஆனால் விற்றவர் திவாலாயிட்டார். அப்போ என்ன செய்யலான்னா, வாங்கினவர் உரிமை மாற்றம் செய்யப்பட்டதுனால வாங்கினவர் அந்த சரக்குகளை விற்றவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது அந்த அஃபீஷியல் அசைனின்னு சொல்கிறோம்ல, கலைப்பு அதிகாரி, அந்த கலைப்பு அதிகாரிகிட்ட சொல்லி சரக்குகள் மீதான உரிமை தன்கிட்ட இருக்கிறதுனால அந்த சரக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த பையர் கேனாட் டூ ஸோ, அந்த மாதிரி செய்ய முடியாது. ஃபர்தர் இஃப் த பையர் ஹேஸ் ஆல்ரெடி பெய்டு த ப்ரைஸ் the price of the goods or made any advance, he can claim only rateable dividend
and not the goods, because the ownership in the goods is not yet, ownership of the goods is not yet passed to him. ஆனால் இங்கே அக்ரிமெண்ட் டு செல்லில் அந்த மாதிரி செய்ய முடியாது. சரக்குகள் மீதான உரிமை அவர்கிட்ட இருக்கிறதுனால விற்றவர்கிட்ட விற்றவர் திவாலா ஆகிட்டாருங்கிறதுனால அந்த மாதிரி சரக்குகள் மீதான உடைமையோ அல்லது அதற்கான பணத்தையோ பெற முடியாது. அந்த நேரத்தில் கலைப்பு அதிகாரி வழியாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரத்தின்படி இவர் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணம் செலுத்தி இருந்தால் அதை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி மாணவர்களே.